கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லோரையும் நம்பியது தவறு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் போக போக நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. சூதுவாது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. அதனால் உங்களை நோக்கி புன்னகையோடு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் உங்களை போன்றே தூய்மையானவர்கள் என்று நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய ஒரு தவறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்திருப்பீங்க. யார் உங்களிடம் வந்து ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசினாலும் அவர்களிடம் உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் பலவீனங்களையும் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் நம்பிய சில மனிதர்கள் உங்களின் ரகசியங்களை உங்களுக்கு எதிராகவும் உங்களை பற்றிய பிறரிடம் தவறாக புறம் பேசுவதற்கும் ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த நம்பிக்கையை அவர்கள் மிக அசால்ட்டாக மிதித்து துடைத்து விட்டு சென்ற போதுதான் இந்த உலகத்தில் நம்முடைய நிழலை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. நீங்கள் செய்த அந்த ஒரு தவறு இன்று உங்களை மனிதர்களை பார்ப்பதற்கே பயப்பட வைத்திருக்கும். யாரிடமும் பழக வேண்டும், யாரிடமும் நம்ம கூடவே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைக்க வைத்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரு நபர் பிரிந்து சென்ற அந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். அவர் உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு இறுதி குட் பை, அந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் போய் வருகிறேன் என்று உங்களிடம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போன அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்றும் உங்களுடைய நெஞ்சில் ஒரு ஆறாத வடுவாகவும் கடுமையான வழியை தந்து கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது மரணத்தால் ஏற்பட்ட பிரிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒரு காதலின் கசப்பான ஒரு முடிவுகளாகவும் இருக்கலாம். திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால், திடீரென்று ஏற்பட்ட சில விஷயங்களால் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மனிதர்களிடம் நீங்கள் பேசாமல், அவர்களிடம் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமலும் பேசாமலும் இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டேன், என்னை மறந்துவிடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் உங்களை திரும்பி பார்க்காமல் நடந்து சென்ற அந்த ஒரு காட்சி இன்னமும் உங்களுடைய கண்முன்னே அப்படியே நிழலாடி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அவர்கள் ஏன் போகிறார்கள், எதற்காக போகிறார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவர்கள் அப்படி போன அந்த ஒரு தருணங்களும் அவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று நீங்க மிக அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் இத்தனை நாட்கள் ஆகியும் வருடங்கள் மாதங்கள் கடந்துமே இதுவரைக்கும் உங்களை தேடி வராமல் அவர் இன்னும் எங்கு போய்விட்டார், நம்மளை மறந்து விட்டாரே என்று நீங்கள் நினைத்து தினசரி அழுது புலம்பிக் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வீங்க. அந்த ஒரு பிரிவை உங்களால் ஜீரணிக்கவே முடியாமல் நீங்க இருப்பீங்க. காலம் எத்தனையோ மாறி இருக்கலாம். அந்த ஒரு மனிதர் போன இடத்தில் உங்களின் இதயத்தின் ஒரு பகுதியும் அத்து போய்விட்டது போல ஒரு வெற்று உணர்வோடு தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக நீங்கள் நிச்சயமா தெரிவிக்கவும் வேண்டும். உங்களை சுற்றி எப்போதுமே குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் என்று ஒரு கூட்டங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் நமக்கு பிடித்த உறவுகள் யாரிடம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அவர்களிடம் இருந்தால்தான் நமக்கு நன்மைகள் ஏற்படும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் என்று அனைவருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது சில நேரங்களில் இந்த மாதிரி தனியாக இருக்கும் பொழுது கூட்டத்தோடு இருக்கும் பொழுது நம்ம தனியாக இருக்கிறோம் என்று உணர வைத்த சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களின் வாழ்க்கையில நீங்கள் முற்றிலும் தனிமையாக உணர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக அல்லது மன ரீதியாக நடுவழியில் நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்ல உங்களை சுற்றி இருந்த அத்தனை மனிதர்களும் ஓடி ஒளிந்த நாட்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உதவி கேட்டு போய் செய்த போது உங்களுடைய கால்களை துண்டிப்பது போல பதிலை சொன்ன ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் நீங்கள் போனது என்னமோ அவர்களுக்கு நன்மைகளை செய்வதைத்தான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் உங்களை புரிந்து கொள்ளாமலும் நடந்திருப்பாங்க. எல்லோரும் இருந்து நீங்கள் ஒரு அனாதையை போல தனித்து விடப்பட்ட அந்த ஒரு புள்ளியில் தான் இந்த உலகத்தின் அசல் முகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். அந்த ஒரு நாள் உங்களை மிகவும் அள வைத்தாலும் இனி நம்முடைய காலில் நாம் தான் நிற்க வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை கற்றுக் கொடுத்த நாளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை நான் உங்களிடம் கூறியது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவீர்கள் என்பதை போக போக நீங்க தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைபும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்டென்று கண் கலங்கிவிடும் ஒரு மென்மையான மனம் உங்களுடைய மனமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். அடுத்தவர்கள் உங்களின் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் கூட அதை நினைத்து நாட்கணக்கில் அழுது உங்களின் உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டும் நீங்க இருப்பீங்க. ஏன் உணவுகளை கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏதாவது உறவுகள் உங்களிடம் பேசாமல் போனாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருந்தாலும் அதனையே நீங்கள் மனதிற்குள் அதிகமாக நினைத்து அதனையே போட்டு குழப்பிக்கொண்டு அவர்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போனார்கள், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று எத்தனையோ சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் சிறு குழந்தைகளை போல செய்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இப்போது கோச்சார கிரகங்கள் உங்களின் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிக்க போகிறது. உங்களின் அந்த பலவீனமான மனதிற்கு ஒரு அசாத்தியமான மன வலிமையை வழங்க போகக்கூடிய நேரமும் காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி யார் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உங்களை ஏமாற்ற நினைத்தாலுமே நீங்கள் கலங்கப் போவது கிடையாது. யார் பேசினால் என்ன, எனக்குள் நான் பலமாக இருக்கிறேன் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மன உறுதி உங்களை எப்பேற்பட்ட சவால்களையும் ஒற்றை ஆளாக நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரனாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனா அதற்கு நீங்கள் முதல்ல பொறுமைகளை முதல்ல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொறுமைகளையும் ஒரு அளவுக்குத்தான் இருந்தாலும் எடுத்த உடனே நீங்கள் கோபப்பட்டு எதையுமே பேசிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு முதல்ல மரியாதை முக்கியம். மரியாதை கொடுத்து அவர்கள் பேசினால் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்கள். மரியாதை ஒரு இடத்தில் இல்லை என்று தெரிந்ததால் அந்த ஒரு இடத்துல நீங்க கோபப்பட்டே ஆகணும். கோபப்படாமல் இருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தான் தேடி கொடுக்கும். இவர்கள் நமக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள். நம் கஷ்டத்தில் இவர்கள்தான் துணையாக இருப்பார்கள் என்று நீங்கள் யார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களின் அசல் உண்மையான குணமும் அவர்களுடைய முகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களையோ அவர்கள் அவர்களுடைய கைப்பக்குவத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் இருந்து பிரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் அந்த ஒரு செயலை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அதை உங்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களிடம் நன்றாகவும் பேசி கொண்டும் இருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஓடி உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்களும் அவர்கள் அந்த ஒரு மனிதர் இன்று மாறுவார் நாளை மாறுவார் என்று எத்தனையோ நாட்கள் காத்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் மாறுவது போல உங்களுக்கு தெரிந்திருக்காது. அதனால அவருடைய உண்மையான முகம் இந்த ஒரு நாளில் நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நம்ம யாரையுமே நம்ப முடியவில்லை என்ற ஒரு குணத்தையும் இந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. திறமைக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். வர்த்தக பணிகளில் மேன்மையான ஒரு சூழலானது வாழ்க்கைக்குள்ள அமைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். பணத்தை நீங்கள் சேமித்து வீட்டில் வைத்தால் அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடன் இருந்தால் அதனை முதல்ல கட்டி முடித்து விடுங்கள். பணத்தை நிலத்திலோ அல்லது நகையிலோ நீங்க சேர்த்து வையுங்கள். அல்லது சில முதலீடுகள் கூட நீங்க செய்து வையுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். ஏற்பட்டு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமான முடிவுகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்பட்டு வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். போய் செய்த போது உங்களுடைய கால்களை துண்டிப்பது போல பதிலை சொன்ன ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் நீங்கள் போனது என்னமோ அவர்களுக்கு நன்மைகளை செய்வதைத்தான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் உங்களை புரிந்து கொள்ளாமலும் நடந்திருப்பாங்க. எல்லோரும் இருந்து நீங்கள் ஒரு அனாதையை போல தனித்து விடப்பட்ட அந்த ஒரு புள்ளியில் தான் இந்த உலகத்தின் அசல் முகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். அந்த ஒரு நாள் உங்களை மிகவும் அள வைத்தாலும் இனி நம்முடைய காலில் நாம் தான் நிற்க வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை கற்றுக் கொடுத்த நாளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை நான் உங்களிடம் கூறியது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவீர்கள் என்பதை போக போக நீங்க தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைபும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்டென்று கண் கலங்கிவிடும் ஒரு மென்மையான மனம் உங்களுடைய மனமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். அடுத்தவர்கள் உங்களின் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் கூட அதை நினைத்து நாட்கணக்கில் அழுது உங்களின் உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டும் நீங்க இருப்பீங்க. ஏன் உணவுகளை கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏதாவது உறவுகள் உங்களிடம் பேசாமல் போனாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருந்தாலும் அதனையே நீங்கள் மனதிற்குள் அதிகமாக நினைத்து அதனையே போட்டு குழப்பிக்கொண்டு அவர்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போனார்கள், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று எத்தனையோ சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் திரு குழந்தைகளை போல செய்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இப்போது கோச்சார கிரகங்கள் உங்களின் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிக்க போகிறது. உங்களின் அந்த பலவீனமான மனதிற்கு ஒரு அசாத்தியமான மன வலிமையை வழங்க போகக்கூடிய நேரமும் காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி யார் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உங்களை ஏமாற்ற நினைத்தாலுமே நீங்கள் கலங்கப் போவது கிடையாது. யார் பேசினால் என்ன, எனக்குள் நான் பலமாக இருக்கிறேன் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மன உறுதி உங்களை எப்பேற்பட்ட சவால்களையும் ஒற்றை ஆளாக நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரனாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனா அதற்கு நீங்கள் முதல்ல பொறுமைகளை முதல்ல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொறுமைகளையும் ஒரு அளவுக்குத்தான் இருந்தாலும் எடுத்த உடனே நீங்கள் கோபப்பட்டு எதையுமே பேசிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு முதல்ல மரியாதை முக்கியம். மரியாதை கொடுத்து அவர்கள் பேசினால் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்கள். மரியாதை ஒரு இடத்தில் இல்லை என்று தெரிந்ததால் அந்த ஒரு இடத்துல நீங்க கோபப்பட்டே ஆகணும். கோபப்படாமல் இருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தான் தேடி கொடுக்கும். இவர்கள் நமக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள். நாம் கஷ்டத்தில் இவர்கள்தான் துணையாக இருப்பார்கள் என்று நீங்கள் யார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களின் அசல் உண்மையான குணமும் அவர்களுடைய முகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களையோ அவர்கள் அவர்களுடைய கைப்பக்குவத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் இருந்து பிரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் அந்த ஒரு செயலை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அதை உங்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களிடம் நன்றாகவும் பேசிக் கொண்டும் இருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஓடிக்கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்களும் அவர்கள் அந்த ஒரு மனிதர் இன்று மாறுவார் நாளை மாறுவார் என்று எத்தனையோ நாட்கள் காத்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் மாறுவது போல உங்களுக்கு தெரிந்திருக்காது. அதனால அவருடைய உண்மையான முகம் இந்த ஒரு நாளில் நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நம்ம யாரையுமே நம்ப முடியவில்லை என்ற ஒரு குணத்தையும் இந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. திறமைக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். வர்த்தக பணிகளில் மேன்மையான ஒரு சூழலானது வாழ்க்கைக்குள்ள அமைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். பணத்தை நீங்கள் சேமித்து வீட்டில் வைத்தால் அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடன் இருந்தால் அதனை முதல்ல கட்டி முடித்து விடுங்கள். பணத்தை நிலத்திலோ அல்லது நகையிலோ நீங்க சேர்த்து வையுங்கள். அல்லது சில முதலீடுகள் கூட நீங்க செய்து வையுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். ஏற்பட்டு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமான முடிவுகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்பட்டு வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. அதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்